காலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கையாளை படர்ஷடை வைப்பர் போலும் காயிரும் பொல்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு அம்பொன் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையினாரே. நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் போதமுன் விரைந்து அகல் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன்னாயிர கிளி ஒன்று புலியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி கைலாய பரம்பரையே சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ சிலணிகள் மூல ஆகமப்பொருள் ஒன்றொன்றாகி திறம்பராது ஞாலணிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் வெளிமறைத்த சிவஞான யோகிபதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்தின் இது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவனோல் உணர்ந்து மும்மை பொருளுணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடியையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் நாம் புருசுண்டி மகரிஷியை அழைச்சிட்டு வர்றார் காசிராஜன். நேராக வந்து தண்டகவனத்திலிருந்து தன்னுடைய காசி மாநகரத்திற்கு வந்து அவர் எப்படி நினைத்தாரோ சுவாமி அப்படியெல்லாம் அவருக்கு முதல்ல மகோர்கடர் அழைத்தார் என்றார், வரவில்லை. இப்பொழுது கஜானனர் அழைத்தார் என்ற உடனே ஓடோடி வருகின்றார். அப்படிப்பட்ட புருசுண்டி மகரிஷிக்கு சுவாமி விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்து காசிராஜன், மகோர்கட விநாயக பெருமான், புருசுண்டி மகரிஷி மூவரும் போசனம் செய்து அவரவர்கள் யதா பிரகாரம் சென்று அடைகின்றார்கள். யாரெல்லாம் சுவாமியை நினைத்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு சுவாமி அவரவர்கள் வடிவத்தோட காட்சி கொடுப்பார் என்று அனுகிரகமும் செய்கின்றார். அன்றியும் அடியார்கள் விரும்பிய காரியங்களை எல்லாம் விக்கிரமில்லாமல் நிறைவேற்றுகிறபடியால் தேவரீர் ஆஷார பூசகர் என்று அவருக்கு திருநாமம் சாற்றப்படுகிறது. அவரை வணங்கி அவரவர்கள் இடத்திற்கு செல்கின்றார்கள். இப்பொழுது மீண்டும் நராந்தகன் சும்மா இருக்காமல் அசுரர்களை ஏவி விடுகிறான். இப்பொழுது எந்த அசுரன் வருகிறான் என்று நாம் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். வேண்டிய மாயை வல்லான் மேகன் என்று உரைக்கும் தீயோன் காண்டகு கணிதனாகி கைவலா தக்க மாலை பூண்டிட கரத்திற்சான்று புத்தகம் பிடித்து சென்று நீண்டவன் போல வைகோன் நிருபனை அடுத்து நின்றான். அந்த தினம் முடிஞ்சு மறுநாள் காலையில் நராந்தகன் அனுப்பிய அந்த 2 அசுரர்களில் மேகன் என்பவன் எல்லா மாயைகளிலும் வல்லவன். அவன் என்ன செய்கின்றான்? ஒரு ஜோசியனாக வடிவு கொண்டு இந்த அரண்மனைக்குள் நுழைகிறான். ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டு நுழைகின்றான். கொற்றவன் வணக்கம் செய்து கோலமார் தவிசு நல்கி
உற்றணி யாரே கையின் உறைந்து புத்தகம் யாதென்ன பற்றொடு வினவி நின்றான் பட்டிமை கணிதன் என்ன முற்றியதென்று வேந்தன் முகத்தினை நோக்கி சொல்வான். உடனே மன்னர் பிரான் அவனுக்கு வணக்கம் செய்து, யார் நீ, இங்கு வந்த காரியம் யாது என்று ஒரு ஆதனத்தில் அவர் அமரச் செய்து, என்ன புத்தகம் உமது கையில் இருக்கின்றது என்று அன்போடு வினவுகிறான். பயங்குங் கந்தருவர் வைப்பின் மன்னிவாள் கணிதன் யானே இயங்கிய கணித நூலே என் கருத்திருந்த கோசம் பயன் குறித்தெனக்கு நின்பார் படர்ந்திலன் உலகுக்கெல்லாம் பயன்பட குறித்தே இங்கு படர்ந்துளே நரிக மன்னாம். வந்த ஜோசியன், நான் கந்தர்வ லோகத்தில் இருந்து வந்திருக்கிறேன். நான் என்னுடைய கையில் இருக்கிறது ஒரு ஜோதிட புத்தகம். நாம் ஒரு பயனை குறித்து இங்கு வந்தோம். உலகத்துக்கெல்லாம் நல்லதை செய்யும் பொருட்டாக யார் ஒருவர் தமக்கு ஈட்டும் பொருளை இதத்தை செய்கின்றதோ அந்த இதத்தை தேடுவார்களாகின் அவர்களே உலகங்கட்கெல்லாம் நல்லதை செய்வார்கள். நீ நல்ல வழியில் ஈட்டின பணத்தை நல்ல வழியில் செலவழிக்கணும் இல்லையா? அதனால் உனக்கு புவியாளும் மன்னவனாகிய உனக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன் கே அப்படின்னு சொல்றார். இதந்தம கேட்டுவார்கள் இந்திய உலகுக்கெல்லாம் இதந்தக பொறிப்பாரன்றி ஏனையோர் அல்லர் கண்டா இதம்புவி ஆளும் மன்னர் எய்துதல் இன்றி வைய இதம் பிறவாமை உண்மை ஆதலால் இகழ்வேன் மன்னா. நீ நல்லதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க உன் மக்களுக்கு, இப்போ நீ நன்மையை அனுபவிக்க வேண்டாமா? அதுக்காக உனக்கு இதமான வார்த்தைகள் சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். நினக்கிதம் எடுத்து சொல்கேன் நீ விளை தூக்கி கேளா எனக்கு முக்கால ஞானம் எங்கனும் நிகழும் செய்கை மனப்பொரு வருத்தமின்றி வகுத்து அறிந்திடும் பேருண்டு தனக்கொரு அறியா சென்ற அருகுவ சாற்றுவேன் முன். பா, எனக்கு திரிகாலமும் நான் உணர்ந்தவன். அதை நீ அறிய வேண்டுமெனில் முன்னால் நடந்ததும் இப்போ நடக்கிறதும் பின்னால் நடக்க போகுது, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், நம்ம எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு எல்லா முதிரிகாலமும் உணர்ந்தவன் என்று அவன் சொல்கின்றான். அப்படியா? சரி. மின்னுகச் சோதம் என்று விளங்கிய எங்கிலி கொண்டு தன்னொரு கோட்டல் வைத்து தளர்ந்தளி குருவி போல மன்னவ முனிச்சிராணி வழிந்து நீ கொணந்து சீர்த்த இந்நகர் வைத்தாயற்றால் இடர்பல உளுந்தாய் மெய்யே. நெருப்பை மின்மினி பூச்சி நினச்சி நீ இந்த கூட்டுக்குள்ளே வச்சிருக்கிற, சொல்கிறார் கேளுங்க, இந்த கூட்டுக்குள்ளே வச்சிருக்கிற, அதாவது காசிமா நகரத்திற்குள் வைத்திருக்கிறாய். ஆனால் அது உனக்கு நல்லது கிடையாது. அந்த முனிச்சிறுவனை நீ இந்த நகரத்துலேருந்து துரத்தி விடு, இல்லைன்னா உனக்கு நிறைய துன்பம் வரும். யாரை சொல்கிறாரு? மகோற்கட விநாயகர் சொல்கிறாரு. அவர் காப்பாற்ற வந்திருக்கிறாரு. அவரை இந்த அசுரர் குலத்திலேருந்து வந்தவன், அவரை நீ முதல்ல விரட்டி விடுன்னு சொல்கிறான். விக்கினர் ஆசனந்த மெய்த்தவச்சிரான் என்றோர்தி விக்கினம் என்னும் எண்ணி அதனா விரைந்து மேவும் விக்கினம் இல்லாய் கண்ணான் விரவி இங்கிருக்குங்காரும் விக்கினம் ஒளிவதில்லை வியோமத்தி காற்றே போல. அடிக்கடி உனக்கு விக்கினங்கள் கொண்டிருக்கின்றதா? ஏதாவது ஒரு துன்பம், அந்த விக்கினமெல்லாம் தீரணும்னு சொன்னால் இந்த விக்னராசனை இங்கே இருந்து துரத்தி விடும். அவர் இங்கே இருக்கக்கூடாது. அப்படியா? பண்டை நீ புரிந்த நல்லோள் பயிற்சியால் இந்நாள்காரும் மண்டு விக்கினங்கள் எல்லாம் மாய்ந்தன இனிமேல் இங்கு மிண்டு விக்கினங்கள் மன்ற விழுப்பயன் விளைத்தலன்றி கண்டிடின் வாழாதேகும்
கடனிலை வேந்தர் வேந்தே, நீர் பூர்வத்தில் செய்த நல்வினை பயனால் இதுவரை வந்த விக்கினங்கள்லாம் உன்னைய விட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த பிராமண சிறுவன் இங்கே இருந்தா இன்னும் உனக்கு தொந்தரவாக தான் இருக்கும். ஆதலால் நீ இவரை கொண்டே பட்டணத்தில் கொண்டு போய் விட்டு, இங்கேருந்து காசிப்பட்டினத்துலேருந்து கொண்டு போயிரு அப்படின்னு சொல்கிறார். பண்டை நீ புரிந்த நல்லூர் பயிற்சியால் இந்நாள்காரும் மண்டு விக்கினங்கள் எல்லாம் மாய்ந்தன இனிமேல் இங்கு மிண்டு விக்கினங்கள் மன்ற விழுப்பயன் விளைத்தலின்றி கண்டிடின் வாழாதேகும் கடனிலை வேந்தர் வேந்தே, நெடிய இந்நகரி நின்று நின்மலன் முனிச்சிரானை நெடிபடு வனத்தில் நின்னே நீக்குவை ஆயினின்பார் கொடியவனாகி வெப்பம் கூர் நராந்தகனும் நின்பார் படியரு நட்பு நல்கும் பயமில்லை பின்பு மன்னா. இந்த காசிப்பட்டினத்துலேருந்து இவரை கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் விட்டுரும். உன் மேலே தீராத கோபத்தை வைத்திருக்கின்ற நராந்தகனும் கோபத்தை விட்டுருவான். நீ இனிமேல் எதற்கும் பயப்பட வேண்டாம். இன்னும் உனக்கு ஒன்று சொல்லுதேன் கேளு. அன்றியும் உரைப்ப கேளாய் அசுத்தனேஸ் அசூசிகால ஒன்றிய கபடன் யாரும் உரை அதி சுகுரன் தண்ணி நன்றொரு மிக்கான் என்னும் உமை அருள் ஒருவ நட்பு மன்ற உண்டாயின் மாற்றார் இன்றியும் வல்லை கேடாம். சத்துருக்கள் இல்லாமல் கேடு விளையும். அதனால் நீ என்ன செய்கிற? அசுத்தன் அசுசூசன் கபடன் அதிசூரன் மிக்கவன் என்னும் இவ்வைவருள் ஒருவருடைய சிநேகம் இருந்தாலும் அப்பிராமண சிறுவன் உமக்கு இது கிடையாது, உமக்கு நல்லவன் கிடையாது. அதனால் நீ அவனை விட்டுட்டு இவங்க 5 பேரில் யாரையாவது கூட வச்சுக்கோ. ஐவருள் இருடி மைந்தன் அரசனே நின்னின் மிக்கா நெய்வளர் வளையச்சேனை நீந்ததி சூரன் கண்டா உய்வது வேண்டி நன்னான் ஒரு ஒளி திடலே வேண்டோ மெய்வகை உரையும் தோன்ற பொய்வகை விளம்பினேனேன். பா, உமக்கு நான் உண்மையான காரியங்களை சொன்னேனே தவிர நீ நல்லபடியாக பிழைக்கணும்னு அவருடைய உறவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னேனே ஒழிய நல்ல காரணத்தில் தான். ஆதலால் சகலமும் அறிந்த எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கும் சரி நகரத்திற்கும் சரி இவரை விரட்டினா தான் உனக்கு தீங்கு வராது. ஆதலால் நீ செய்யுப்பான்னு சொல்ல. பட்டிமை கணிதன் கூற அறிந்தவார் அறியாதாரை அறிவிக்க தருமநீதி செறிந்த மண்ணோலும் செப்பும் எம்முனை முழுதும் வேளா எரிந்திடும் மண்ணா என்னால் இனிதுர தெரிந்தே யானும் அருந்து நீ மாயா வண்ணம் வகுத்தனன் மைய முய்ய. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இந்த உலகத்தையும் உன்னையும் காப்பாற்றணும்னா நீ என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாரு. பட்டிமை கணிதன் கூற பார்த்திபன் அண்ணான் செய்தி கொட்டினான் போன்ற நெஞ்ச தொட்டிலன் ஆகி சொல்வான் முட்டரு சோதிடத்தின் மொழிந்தவை என் எல்லாமையே கட்டுபு நீயே காணின் காளையை விடுவென்றோதி. அப்படியாப்பா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். காளையை இப்போ நீரே போய் பிடிச்சு காட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சரி, எங்கே இருக்கார் அவர்? அவர் வீதியில் விளையாடி கொண்டிருக்கிறார். அவரை பிடிச்சு கொண்டு போய் நீ விட்டுரு. உளையரை நோக்கி இந்த உயர்ந்தவர்க்கு அகன்ற வீதி விளைத்தக விளையாட்டெய்தும் வித்தகன் தன்னை காட்டி தலைத்தகர் உள்ளாயாவர் சாத்திவன் கொண்டு போங்கார் விளைபுரிந்திலினும் நீக்கி பெயர்தலே செய்மின் என்றான். காட்டில் கொண்டு போய் அவரை விட்டு தடையில்லாமல் அவரை அழைத்து கொண்டு போய் விட்டுட்டு வாரோம் அப்படின்னு உளையரை கூட்டு போய் யார் அந்த குழந்தைன்னு இவருக்கு காமிங்கப்பா, வீதியில் விளையாடிட்டு இருக்கார் இல்லையா மகர்கடை, அவரை போய் காமிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேலைக்காரங்க அப்படியே கையை வாயில் வச்சு பொத்திட்டு கைபுதைத்து கேட்டுட்டு போகிறாங்க. கைபுதை வாயிற் தூதர் கணிதனை உடன்கொண்டேகி மெய்புதை பொழுதியோடு வீதியில் விளையாட்டேதோ மைபுதை நெஞ்சினானை அடுத்ததீர் காட்டிவிட்டார் பொய்புதை கணிதன் வஞ்சம் பூரணர் அறிந்து சொல்வார்.
அவர்கள் வேலைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, கையை வாயில் வச்சு பயபக்தியாக மன்னர்கிட்ட கேட்டுட்டு போய் புழுதியோடு விளையாடி கொண்டிருக்கிற மகோர்கடமூர்த்தியை பார்த்து இவர் தான் அவர்ன்னு காட்டிட்டாங்க. உடனே பொய்யா வந்திருக்கிற அந்த அந்த ஜோசியனை பார்த்த உடனே மகோர்கடருக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. வா அணிவலர் கோயில் எய்தி அரசனுக்கு இதம் சொல்கின்றான், கணிதன் என்றுரைத்தார் அந்த கணிதனோ நீயோ என்று மணிநகை இளங்கனக்கு வாய்மலர் மலர்த்தினாரை தனிவரோ அஞ்சனுள்ளம் தளர்ந்தவன் யானே என்றான். புழுதியோட விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தை அவரை பார்த்த உடனே, ஓ இப்போ தான் அரண்மனைக்கு போயிட்டு வரீரா, நீர் தான் அரசனுக்கு இதெல்லாம் சொன்னீரா, நீதானா அது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மணி நகையாகிய மணி வாயை துறந்து அப்படியே சிரிக்கின்றாராம். மலர் மலர்த்தினாரை. உடனே அந்த வஞ்சத்தை உள்ள வச்சு வந்தானே அவனுக்கு, ஆகா இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு பயம் கொடுத்துருச்சு பக்குன்னு. என்னடா இவ்வளோ விவரமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இப்படியே பார்க்குறாரு. இந்நகர் கிடக்கன் யாவை எய்திட நிறைவேற எய்திட நின்ற வேறே என்னிடை இடர்கள் யாவை எய்துவ கணிதரேரே கொண்டு நின்மதியிற் தேரி குறுக என்றார் தேவன் அன்னவன் மஞ்ச நெஞ்சோ ஆக்கையோ நடுங்கினானே. இந்த நகருக்கு வர்ற துன்பத்தை, என்ன துன்பம், என்னென்ன அபாயங்கள்லாம் வருது அப்படின்னு இடுக்கண் வருது, உமது கூர்ந்த புத்தியினால் ஆராய்ந்து சொல்ல வேண்டும் என்று கேட்டார். உடனே அந்த கேள்விக்கு அந்த பாலகன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். படும் இள பருவத்தானும் பயில் பெரு வாத ரோகம் ஒடுங்குதல் இன்றி சால உழைத்தலின் நானும் நாக்கை நடுங்குவது என்று அசத்தான் நடும் கலையே வேறா காட்டில் கடுங்கொலை வஞ்ச நெஞ்சன் காரியம் எடுத்து சொல்வான். அவர் சொல்றான், சுவாமி கேள்விக்கு பதில் சொல்லட்டுமா மைந்தனே, இப்பட்டணத்திற்கு யானையினாலும் இருட்டினாலும் சலத்தினாலும் இடுக்கண் வந்து சேரும். ஒருவேளை இந்த மூன்றும் தப்பினால் அளவற்ற அபாயங்கள் ஒருவருக்கு தெரியாமலே வரும். உனக்கு வரவிருக்கின்ற அபாயத்தினை சொல்லுகின்றோம். நலத்தினால் உயர்ந்த இந்த நகரினோ முனிச்சிரானே வளத்தினால் உயர்ந்த கோட்டு மலையினால் இருட்டு தன்னார் சலத்தினால் அழிவதுண்மை இவற்றிடை தப்புமோனும் புலத்தினார் கடக்கலாற்றா புரைபல இன்னுமாமே. இதனால வர்ற அபாயங்கள்ல நீ என்ன செய்யணும், நீ உனக்கு சேர்ந்து தான் வருது. முதல்ல கிணத்துல விழுந்து இறந்து போவாய், அது தப்பினால் விஷம் தின்று சாவாய். அதையும் தப்பிட்டேன்னா 4 தினத்துக்குள்ள நீ என்ன ஆகும்னு உனக்கு தெரியாது, நிறைய உனக்கு இடைஞ்சல் வரும். ஆதலால் என் பின்னால் காட்டிற்கு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. மருவிய நின்பால் ஒரு வருவன வகுத்து கேளாய் பெருகு நீ கிணற்றிற் துஞ்சும் வெற்றியை அதற்கு தப்பின் வெறுவ நஞ்சுணவிச்சாவை விடத்தினு குய்தியாயே பருவரும் ஒரு மேலும் பலவுல பாலனே பார். யாருக்கு சொல்கிறா பார்த்தீங்களா? இந்த அரக்கன் மேகன்கிற அரக்கன் விநாயக பெருமானை பார்த்து சொல்கிறார், நீ இப்படி செத்துருவ அப்படி செத்துருவன் அழிவில்லாத கடவுளை பார்த்து சொல்கிறார். நல்லை நீ உள்ளவாறே நவிற்றிலை தினம் ஒரு 4 உள்ளே சேர்வன இடர்கள் எல்லாம் தினம் ஒரு 4 மென்மின் செறிவன தெய்தி வைகி அனகனே இடர்கள் ஓம்பி அழைத்து வந்துன்னை முன்போர் இனமளி இந்த வைப்பின் இருத்துவன் மைந்தா என்றான். இந்த பட்டணத்திற்கு நீ அந்த 4 தினத்திற்கும் என்னோட காட்டில் இருந்தேன்னா நான் இந்த அபாயத்திலிருந்து உன்னை காப்பாற்றி மீண்டும் உன்னைய காசிப்பட்டினத்தில் கொண்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லை நீ உள்ளவாறே நவிற்றினை உரைத்தவாறே
ஒள்ளுவள் என்று சால ஒப்பவர் போல தேவர் வில்லுமில் முத்த மாலை விலங்குதன் களத்தின் வைகி கல்லுதல் மனத்து வஞ்சன் களத்தினி அணிந்தாரன்றேம். உடனே அவர் சொல்றாரு, அப்படியா, நான் இப்போதே உன்னோட காட்டிற்கு வருகின்றேன் என்று சொல்லி அவனுக்கு நல்லதை செய்கிறது போல, அவன் இவ்வளவு பேசுனதுக்கு அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய முத்து மாலையை எடுத்து அவர் கழுத்தில் போட்டார். முத்து மாலையை அவன் கழுத்தில் போட்ட உடனே என்ன ஆச்சு? புனைகதிர் முத்த மாலை பொங்கரி உமிழ்ந்துகாய அணை கடல் அவுணன் வெந்து வயங்குவென் பூதியானான் அனைவரும் நோக்கி போற்றி அதிசயம் முற்றார்தப்பா வினைகளும் விபரீதங்கள் ஆதனி முதல்வர் வேண்டின். அங்கே பார்க்குறாங்க, முத்துமாலை தூக்கி அவர் கழுத்தில் போட்ட உடனே அப்படியே அலர் ஜுவாலை அவனுக்கு அப்படியே மேலெல்லாம் பட்டு எரிய ஆரம்பிச்சு அப்படியே பஸ்பமாக வெண்பூதியாக ஆயிட்டான், சாம்பலாகி விட்டார். உடனே இதை பார்க்குறாங்க, அதிசயமுற்று எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து அப்படி வணங்குகிறார்கள். புனைகதி வந்துரைத்த கணிதன் உயிர் மாய்த்து தொழித்த மாய்த்தொழிந்த பின் கூபன் கந்தரன் என்று இருவர் காமர் நகரடுத்தார் அந்தில் இருவரும் முறையே அரும் கிணறும் தவளையுமாய் சுந்தர மல்குர காட்டி தொண்டுல போர் காட்டினார். இப்போ பட்டணத்திற்கு வெளியில் எங்கும் தேன்கூடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த தோப்புகளில் விளையாடச் சென்றுகிறவரை போல தம்மோடு இருக்கின்ற அந்த சிறுவர்களை அழைத்து கொண்டு மகோர்கடர் போகிறார். அந்த சோலை அங்கே போகவும் அந்த கிணத்துக்கு ஒரு கிணறு தெரியுது. அந்த கிணத்துக்கு பக்கத்தில் போகிறாரு. அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குறாரு, அதுக்குள்ளே ஒரு தவளை வேற இருக்குது. இதை பார்க்குறாரு மகோர்கடர். இருள்மொழியும் பசுமலர் கோட்டின் அம்பர் பொதும்பர் புறநகர்வாய் சிறார்களோடு மகோர்கடதாம் சென்று விளையாட்டு அறாத பெரும் உடலினோடு ஆழ்ந்த கன்ற தனிக்கு நெற்றை மறாத விளைவுள மீர்ப்ப மருங்கடுத்து நோக்கினராள் கிணறும் தவளையுமாக இப்போ 2 அசுரர்கள் மீண்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2 அசுரர்கள் இருக்க உடனே இந்த சிறார்களோடு விளையாடிட்டு இருக்க மகோர்கடர் நேராக அந்த கிணத்தை போய் எட்டி பார்க்கல. பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுது, இந்த கிணத்தோட ஆழத்தை அறியலாமா என்று பார்க்கிறார். மகாரும் அவருடன் அவற்றின் மனப்பினிது நோக்கினவ உகாத விளைவினராகி ஒருவர் ஒருவரை நோக்கி அகாதம் ஒரு கிணற்றளவை அரிது என தனித்தனிப்புக்கு இகா உளமும் மிக துருவி எல்லை தெரியாது எழுந்தார். இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, இந்த கிணத்தோட ஆழத்தை பார்ப்போன்னு சொல்லி ஒருவரோடு பேசிக்கொண்டு ஒவ்வொருவராய் அந்த கிணத்துக்குள்ளே குதிக்கிறாங்க. ஒருவராலையும் ஆழத்தினுடைய அளவை அறிய முடியலை. இப்போ தனியே நிற்கின்ற மகோர்கடமூர்த்தியை பார்த்து, நீரே போய் இந்த சாமர்த்தியமாக இந்த கிணத்தினோட ஆழத்தை அளந்துட்டு வாரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அளவை அறிந்து கிணற்றின் அடிப்பரப்பு மணநல்லி வளர்க்கரத்தில் காட்டுதியேல் வல்லை என மகார் உரைப்ப இளமை உருவினைக்கேற்ப எம்பெருமான் அதற்கு செய்து தளர்வர தண்ணீர் பாய்ந்து தாண்டனர் அக்கிணற்றனோடு. உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடித்து கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டார் மகோர்கட விநாயக பெருமான். அடியில் போய் மண்ணை அல்றார். விரைய மகோர்கடர்வாய விரிந்த இருங்கடல் என்ன உரையினோடு விளங்கும் கிணறு அதனிடை வாழ் மண்டூகம் வரையன ஓங்கிய அவர்தாம் வல்லை அதன் அளவறிந்து நுரை குமிழி எழ அடிமண்ணுண்டு மலர்கரத்து எழுந்தார். மணலை அள்ளிக்கிட்டு மகோர்கடமூர்த்தி புன்னகை கொண்டு தமது இளமைக்கு தக்கபடி, ஆகா இந்த மணலை அள்ளிக்கொண்டு வந்தேன் பாருங்கள் என்று வேகமாக வராரு. அந்த நிமிஷத்தில் கிணறாயிருந்த அவுணன் அப்படியே கடல் போல ஆயிட்டான். முதல்ல கிணறு மாதிரி இருந்துச்சு, இப்போ கடல் போல விரிஞ்சிருச்சு. அதற்குள்ளே தவளையாக அடங்கி இருந்தவன் பெரிய பர்வதம் போல் மலை மாதிரி ஆயிட்டான். உள்ளே குதித்து பாய்ந்த மகோர்கடமூர்த்தியானவர் அதனின் ஆழத்தை அறிந்து
தண்ணீர் நிரப்பி குமிழி எழும்படியாக அடிப்பரப்பினது மணலை அள்ளிய கரத்தோடு தமது சிறுவர்கள் கூட்டத்தோடு வந்து நிற்கிறாரு. விரையும் தொடித்தடம் கைத்தளத்து தொக்க சிறார் எதிர் வீசி படித்தளத்தில் விரிந்த உணர்பரப்பின் விளையாட்டையந்தான் அடித்தளத்தை மண்டூக மகன் வாயில் பிடித்தழுத்தி கடித்த கதனொரு காலை கைப்பற்றி கரையறிந்தார். இப்பொழுது ஆரவாரித்திருக்கின்ற சலத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போது மலை போல பாரித்திருக்கின்ற அந்த தவளையானது மகோர்கடமூர்த்தியினுடைய பாதத்தை பிடிக்கிறது. பிடிச்சு அழித்து கடிச்சது. உடனே மகோர்கடமூர்த்தி என்ன செஞ்சிட்டாரு, மண்டூகத்தினுடைய கால்கள் கொண்டை பிடித்து இழுத்து அப்படியே கரையில் தூக்கி ஒரு அட்டி வைக்கிறார். விடுத்த பெரும்படை தலைவர் வேறெடுத்து சேர்ந்தெடுத்து தொடுத்த பெருமாய எல்லாம் அவர்களோடு தூளாக கொடுத்த மகோர் கடராற்றல் கேட்டு நராந்தகன் வெகுண்டு மடுத்த உல கவலையோடு மருகுவான் இனி துணித்தான். இப்ப கிணறாக இருந்த அவுணனும் தவளையாக இருந்த அவுணனும் அவ்வுருவி நின்று மாறி தங்களுடைய சுயரூபங்களை அடைந்து அப்படியே மலை போல வீழ்ந்து இறந்து போனார்கள். இவர் பார்க்கிறாரு, எத்தனை அசுரர்களை விடுதான் இந்த நராந்தகன். இவ்வாறு நராந்தகன் ஏவிய அவுண வீரர்களை எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. இப்ப யார் வரா, தந்தைக்கு இளையான் பதங்கனன சாற்றும் பெயரான் புத்திரர் உண்மைந்து மிகும் அம்பாசுரனை வழிகேலந்தகாசுரனை உந்து மொழி துங்காசுரனை ஒருங்கு விழித்து சிறப்புதவி நொந்த உளத்திற் பெருங்கவளை முகத்திற் தோன்ற நுவல்கின்றான். இப்ப நராந்தகன் என்ன செஞ்சுட்டா, இன்னும் அவனுக்கு கோபம் அடங்கலை. இதை கேள்விக்கிட்டு எந்த அசுரனை அனுப்புனாலும் இவர் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு தன்னுடைய சித்தப்பா இருக்காரு, அவருடைய பையனாகிய பதங்காவரன் பதங்காவரன் என்பவனுக்கு புத்திரராகிய அம்பாசுரன், அந்தகாசுரன், துங்காசுரன் இந்த 3 பேரையும் வரவழைத்து அவர்களுக்கு அளவற்ற வெகுமதிகளை நல்லா கொடுத்து பேசுகிறான். என்ன சொல்கிறான், வெள்ளடி அணிந்த ஞான்றே விண்ணவர் துயரத்தால வெள்ளரும் அதுகை சான்ற வெண்டிசை களிரும் வென்றீர் முள்ளகீர் 2 தோன்றும் முன்னம்பாதலங்களேலும் கொள்ளை கொண்டாங்குள்ளாரை கொடும் சிறை இட்டு வைத்தீர். அவங்க 3 பேரையும் அழிச்சு, அப்பா நீங்கள் 3 பேரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே என்ன பண்ணீங்க, நிறைய சேட்டை பண்ணியிருக்கீங்க. தேவர்கள் எல்லாம் நடுங்கும்படியாக நிறைய அட்டூழியம்லாம் பண்ணீங்க. இப்போ உங்கள் 3 பேரால் இன்னும் எனக்கு ஒரு உதவி வேணும். அது காணாதுன்னு உன்னுடைய அப்பாவை கொண்டானே அந்த குழந்தைய நீங்கள் துவம்சம் பண்ணுறோம். அப்படியா, செஞ்சிடுறோம். என்ன செய்ய, கல்லவில் மலர்மென் கூந்தர் காரிகை மடவார் வீழா வெள்ளமை பருவத்தானே பெருந்திரள் பலவும் செந்தேர் அல்லலில் தருணத்தோடு அருங்கலை பலதே கால தொல்லிரின் உமக்கு முற்றா ஒன்பொருள் உலகத்தின்றேம். அவர் சொல்கிறாரு, நீங்கள் குழந்தை பருவத்தில் எல்லாரும் உங்களை பகண்டு பயந்தாங்க. 2 பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடியே பாதாள லோகத்தில் போய் கொள்ளையிட்டு அவர்களெல்லாம் சிறை வைத்தீர்கள். வாலிப வயசில் மங்கையர்களை நீங்கள் நினைக்க வேண்டிய நேரத்தில் அதை பற்றியே நினைக்காம சகல கலைகளையும் கற்றி எல்லா விதத்திலும் பராக்கிரமசாலியாக இருந்தீங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுடைய அப்பாவை இவர் இந்த மகோர்கடன் சம்ஹாரம் பண்ணிட்டார். இப்போ அவரை நீங்கள் சும்மா விடக்கூடாது. தருப்பையும் இலையும் காய்ந்த சமிதையும் காணிற் கொண்டு
கருப்பட முத்தி வேட்கு கசியவன் என பேர் போய திருப்பொழி முனிச்சிரான் போய் செலும்புணல் வாரணாசி இருப்பவன் நானான் தன்னை இருத்திவன் வருமின் என்றான். அதாவது காட்டில் உலர்ந்து கிடக்க அந்த இலைகளையும் தலைகளையும் தருப்பையும் மாவிலைகளையும் உலர்ந்து சமைத்து களைய வச்சு அப்படியே முத்தி வளர்த்து அவர் ஹோமம் பண்ணி ஔபாசாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த காசிப முனிவருடைய மகனாகிய இந்த மகோர்கடர் தெரியும்ல உங்களுக்கு, நம்மளவர்களையும் நம்மளுடைய அசுரர் குலத்தையே அழிக்க வந்திருக்கிறார். அவன் இப்போது காசி பட்டணத்தில் இருக்கிறான். அவனை எப்படியாவது நீங்கள் அவனை வெல்லணும்னு சொல்றார். தமையனை நோக்கி அந்த தானவர் விளைந்து சொல்வான், யமயனாயிருத்தலானும் எங்களை காத்தலானும் இமை விழி காக்குமாபோல் யாங்களே நாடி முன்ன அமைவுற செய்யத்தக்க கருமமே அறைந்தாயன்று. அதனால் நீங்கள் விரைவில் அந்த பட்டணத்துக்கு போங்கன்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, அடியங்களுக்கு தேவரீர் தமையனாக இருப்பதாலும் எங்களை கண்ணை இமை காப்பது போல காப்பாற்றினதாலும் தேவரீருக்கு என்னுடைய சிறிய தந்தையாகி எங்கள் பிதாவானவர் நேற்றைய தினம் அந்த சுழற்காற்றால் சென்று அந்த குழந்தை அந்த மகோர்கடர் அழித்து விட்டார். அப்படிப்பட்ட என்னுடைய தந்தையை எங்களுடைய தந்தையை கொன்றவரை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீரு நாங்கள் பண்ணுறதுக்கு. நீர் சொல்கிறத நாங்கள் இனிமேல் விடமாட்டோம், போய் உடனே அவரை போய் செய்கிறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அன்றியும் எனக்கு பின்னை அடியரேங்களுக்கு தாதை வென்றிய சூறையாகி மேலிட நெருநல் வல்லே கொண்டனன் முனிச்சிரான கொடுவகை முடிக்கும் நாளும் இன்றலால் இல்லை என்று எழுந்தனர் ஏகினாரே. எங்களுடைய தந்தையை கொண்டவர் நேற்று கொண்டுட்டான், இருந்தாலும் நாங்கள் அவரை விட போகிறது கிடையாது. இப்போ போய் அவருடைய கதையை நாங்கள் முடிச்சுட்டு வரோம். அந்த கொடுமையை நினைக்க எங்களுக்கு அப்படியே உள்ளம் தாங்கலை அப்படின்னு நினச்சி கோபத்தோடு போகிறாங்க. பரிதியும் ஒழிப்ப காசி பதியுடன் அழகமெல்லாம் மறுவனன் பகலே அந்த காசுரன் மாறா திண்மை இருளன மறைத்தானிந்து உடுவையில்லாந்த கருகிரு இரவிற்கூகை கணங்களும் காட்சியற்ற. இப்போ என்ன பண்ணிட்டாரு, 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. சூரியனை காசிப்பட்டினத்தை அடைஞ்சு சூரியனை முதல்ல மறைக்கிறாங்க. அந்தகாசுரன் என்பவன் சூரியனே ஒளி கண்டு ஓடும்படியாக ஒரு நொடி பொழுதில் எல்லா உலகங்களையும் பகற்பொழுதை அழிச்சிட்டான், இருள் மூட செய்தார். இதை பார்க்குறாங்க. இரவியும் ஆயும் மதியும் இறுதி நாள் அடுத்ததேயோ பரன்விழி மீட்டும் தேவி பாணியார் புதைத்திட்டாளோ வரமளி இந்த மீட்டும் வளர்த்ததோ யாதோ வல்லே இரவு வந்தடுத்தவாறென் எனை வரும் இணைதலுற்றார். இப்போ பார்க்குறாரு, சூரியனும் சந்திரனும் ஏதாவது சண்டை போட்டாங்களா? இப்போ பகலும் இல்லை இரவும் இல்லாமல் இதாயிருச்சு. இதில் அந்த கூகையெல்லாம் கண்ணே தெரியாமல் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு மக்களெல்லாம் பார்க்குறாங்க. அந்தனர் ஆசர் நாயகர் அடுத்த சூத்திரரும் செய்யும் தந்தன வினைமுற்றாமை தளர்ந்துளம் விரும்பினார்கள். மந்தர்கள் சோம்பரேவலாளர்கள் மறுகளின்றி நந்திய விரவை மெச்சி நலத்தக உறங்கினாரே. இந்த இருளுக்கு பயந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கடைசி நாள் ஆயிடுச்சோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது பார்த்தா இந்த சோம்பேறிகள்லாம் இருக்காங்கல்ல, நல்ல ராத்திரியாக இருந்தால் தூங்கிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது வசதியாக போச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆஹா யார் எதுவும் சொல்ல முடியாது, நம்ம பாட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே தூங்குதாங்க. அவங்க பாட்டு வந்து காமுகர் கவலையின்றி காரிகை மடநல்லார் பாயே முரு கலவியாற்றின் இன்ப வெள்ளத்துள் தாழ்ந்தார்
தோமுரசு தோமரல் அலஞ்சித்தும் தோகையர் கலவி செய்வார் தீமுதல் விளக்கமில்லை செரித்தனர் சிலர் வைகுற்றார். இப்போ காமுகர்கள்லாம் அந்த இரவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க, அன்னைக்கு அந்த காலத்தில் அன்னை உமாதேவி பரமேஸ்வரனுடைய ஒரு கண்ணை பொத்துன உடனே 2 கண்ணையும் பொத்துனா இல்லையா, அப்போ உலகமே அப்படியே இருளில் ஸ்தம்பிச்சது போல இப்போ மீண்டும் பொத்திட்டாலோ, என்ன ஆச்சு, இப்படி இருட்டி கிடக்குதே அப்படியெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். வினை வெயிற் சென்ற மாந்தர் மீண்டு தம்பதி சேராமர் கனையிருட்பகையிற் பட்டு கவன்றிருந்தனர் ஆங்காங்கே துணைய முன் நிறையிற் சென்ற பறவையாதியம் துன்புற்ற நனைமலர் பொதும்பராதி இருக்கைகள் நாடாவாகி. இன்னொரு பக்கம் தொழில் ரீதியாக வேலைக்கு போனவங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இருட்டாயிருச்சு, வீட்டுக்கு போகவா, இல்லை இப்போ தானே வந்தோம் அதுக்குள்ளே இருட்டுறாப்புல இருக்க, போகலாமா போகக்கூடாதா, அவங்க ஒரு பக்கம் திண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பறவைகள்லாம் அப்படியே தன்னுடைய கூட்டிற்கு அந்திய காலம் வந்த உடனே வேகமாக இருட்டுறதுக்குள்ளே போய் கூட்டில் சென்று அடைவாங்க. அதுக பூரா தன்னுடைய கூட்டை தேடி போவதா இல்லை இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கவா அப்படின்னு அதுகளும் தேடி அலையுதுங்க. கங்குளிவ்வாறு மன்னர் கடுங்கொலை மாயை வல்ல துங்கனென்றுரைக்கும் தீயோன் தொன்னகர் காசி தன்னை எங்கனும் வழிகளின்றி ஏகமாய் வளைத்து கொண்டான் பங்கமிழ் பரம்பாய் பக்தி யோசனை பரப்பினம்மாம். இங்கே இவ்வாறு இழுக்கும் பொழுது மாயையின் வல்ல துங்கன் என்ற அரக்கன் என்ன செய்கின்றான், காசி வழியில் இருக்கின்ற அந்த காசியை சுற்றி அப்படியே ஒரு பெரிய மலை போல நின்று மறைத்து கொண்டான். இப்போ ஒரு பக்கம் சூரியனை மறைச்சி இருளாக்கிட்டான் அம்பாசுரன். இப்போ அங்காசுரன் என்ன செய்கிறான், இப்போ ஒரு பெரிய மலை போல நின்று அதையும் மறைத்து கொண்டான். இப்படி இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன செய்கிறாங்கங்கிறத நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேல் செய்யவேர் அடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்யசோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா.